அதிமுக அமைச்சர்கள் திடீர் கைது, ஸ்டாலின் எடுத்த அதிரடி நடவடிக்கை, அதிர்ச்சியில் எடப்பாடி. என்ன நடந்தது? அதாவது தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி வெளியான நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். மேலும் தேர்தல் விதிகளும் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அதாவது தமிழக அரசியல் களத்தில் பிடி கொடுக்காமல் கரார் காட்டும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சட்ட ரீதியான சிக்கல்கள் மூலம் பணிய வைக்க டெல்லி மேலிடம் திட்டமிடுகிறதா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது. இதை பற்றிய சிறிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவதற்காக பாஜக தலைமை பல ரகசிய உத்தரவாதங்களை கொடுத்திருந்தது. ஆனால் பாஜக தருகிற எந்த உத்தரவாதங்களுக்கு அதிமுக தலைமைக்கும் உடன்பாடு உண்டா? முதலில் அவர்களிடமிருந்து ஒப்புதலை பெறுங்கள் என்று பாஜகவுக்கு தகவல் தந்து விஜயும் ஒரு செக் வைத்தார். இதனையடுத்து அமித்ஷாவின் அட்வைஸின் பெயரில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதித்தார். கான்ஃபரன்ஸ் காலில் நடந்த அந்த விவாதத்தின் போது பாஜகவின் துணைத் தலைவரான ஜெயப்பிரகாஷும் இணைந்திருந்தார். பியூஷ் கோயலுக்கும் எடப்பாடிக்கும் இணைப்பு பாலமாக அடிக்கடி இருந்து வருபவர் ஜெயப்பிரகாஷ். கான்ஃபரன்ஸ் காலில் நடந்த அந்த விவாதத்தின் போது பாஜக தரப்பிலிருந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை சுட்டிக்காட்டி பேசிய பியூஷ் கோயல், திமுகவை வீழ்த்த விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதுதான் ஒரே வழி. திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிப்பது அதிமுக பாஜக இரு கட்சிகளுக்கும் அவசர தேவை. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. அவர் தேர்தலில் தோல்வி ஏற்பட்டால் இழப்பதற்கு அவரிடம் வேறு எதுவும் இல்லை. வெற்றி தோல்வி சகஜமென ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துவிட்டு அவர் மீண்டும் சினிமாவுக்கு போய்விடலாம். ஆனால் அதிமுக பாஜகவிற்கு அப்படி இல்லையே. அதிமுக ஆட்சிக்கு வராது போனால் உங்கள் நிலை என்னவாகும் என யோசியுங்கள். உங்களுக்கு எதிராக உங்கள் கட்சியின் சீனியர்களை கலகம் செய்வார்கள். இது உங்களின் தலைமைக்கே ஆபத்தை உருவாக்கலாம். அது மட்டுமல்லாமல் அடுத்த 5 ஆண்டு காலம் அதிமுகவை காப்பாற்ற நீங்கள் போராட வேண்டியதிருக்கும். அதற்குள் உங்களை நம்பியுள்ள அதிமுக தலைவர்கள், நிர்வாகிகள் என பலரும் திமுகவுக்கு, விஜய் கட்சிக்கும் தாவி விடுவார்கள். இது போன்ற இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய தேவை நமக்குத்தான் இருக்கிறது. அதனால் என்டிஏ கூட்டணிக்கு விஜயை சேர்ப்பதில் பல நன்மைகள் இருக்கிறது. விஜய்க்கு ஓகே சொல்லுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று யதார்த்த அரசியலை, எதிர்கால அரசியலையும் பேசியிருக்கிறார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி, விஜயை கூட்டணியில் சேர்க்க நான் எதிர்க்கவில்லை. ஆனால் கூட்டணிக்காக அவர் சொல்லும் நிபந்தனைகளை என்னால் ஏற்க இயலாத சூழல். இப்பவும் நான் சொல்வது, திமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கு இணையாக அதிமுக போட்டியிடும். 1-2 வேணுமானால் கூடுதல் குறைவாக இருக்குமே தவிர மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் போட்டியிட அதிமுக சீனியர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே சமயம் நமது கூட்டணிக்கு அவர் வருவதாக இருந்தால் 25 தொகுதிகள் தர முடியும். அது கௌரவமான சீட்தான். மேலும் வலியுறுத்தப்பட்டால் அதிகபட்சம் 30 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கும். இதை தாண்டி வேறு எந்த நிபந்தனைகளையும் என்னால் ஏற்க இயலாது. அதிமுக சீனியர்களுக்கும் 30க்கும் அதிகமான சீட் தர ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு கட்டத்தில் சீட் எண்ணிக்கையை கடந்து 2.5 ஆண்டு சிஎம், துணை முதல்வர், கேபினட் என்ற கோரிக்கைகள் தொடர்பான பேச்சு வந்தபோது இவைகளுக்கே ஓகே சொல்ல முடியாது. கூட்டணி ஆட்சி என்கின்ற விவாதமே தேவையற்றது. இதில் எங்களுக்கு விருப்பமில்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆலோசிக்க வேண்டியதை இப்பொழுது பரிசீலிக்க கூட என்னால் முடியாது. ஓகே சொல்லவும் இயலாது. இதுதான் எங்களின் நிலைப்பாடு என்று தெரிவுபடுத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இந்த பதில்களில் ஷாக்கான பியூஷ் கோயல் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாட்டை அமித்ஷாவுக்கு தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து விஜயை மையப்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுகளை தொடரலாமா அல்லது அதிமுகவிடமிருந்து பாஜகவிற்கான சீட் எண்ணிக்கையை குறைத்து பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா என அமித்ஷா தரப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக
சொத்துக்களை மறைத்ததாக தொடர்பான வழக்கு திடீரென்று உயிர் பெற்றுள்ளது. இந்த வழக்கு குறித்து நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் நிலுவையில் உள்ள இந்த வழக்கு ஏப்ரல் 14 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட்டில் உயிர் பெற்றுள்ள இந்த சொத்து மறைப்பு வழக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரும் நெருக்கடியை கொடுக்கக்கூடியது. ஒருவேளை தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தகவல்களை மறைத்தது நிரூபிக்கப்பட்டால் அது அவரது எம்எல்ஏ பதவிக்கு ஆபத்தாக முடிவதோடு எதிர்கால தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தடையை ஏற்படுத்தலாம். இந்த சூழலை தான் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பாஜக மேலிடம் திட்டமிடுவதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிடிவாதம் காட்டினால் இந்த வழக்கின் வேகத்தை அதிகரித்து அவரை சட்ட சிக்கலில் முடக்குவது அல்லது கட்சியின் மற்ற சீனியர்களை தங்கள் பக்கம் இழுத்து அதிமுகவை பலவீனப்படுத்துவது என பாஜக காய் நகர்த்தவும் முயலலாம். டெல்லியின் இந்த செக் எடப்பாடியை பணிய வைக்குமா அல்லது அவரது சட்ட போராட்டத்தின் மூலம் மீண்டு வருவாரா என்பதுதான் தற்போதைய தமிழக அரசியலின் $1 பில்லியன் கேள்வி. நாம் இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்குள் பல அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று பலரும் திமுகவிற்கு தாவிவிட்டனர். இந்த நிலையில் மிகவும் கடுப்பாக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து ஒரு இடியை இறக்கி இருக்கிறார்கள் அவரது நிர்வாகிகள். அதாவது தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற தலைப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், உங்கள் கனவை சொல்லுங்கள், நிறைவேற்றுகிறேன் என்று முதல்வர் கூறுகிறார். எனக்கு நயன்தாரா வேண்டும், அவரை எனக்கு கொடுப்பாரா என்று சர்ச்சையாக பேசியிருக்கிறார். இதற்கு தற்போது தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். எப்படி இப்படி பொதுவெளியில் அவதூறாக ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியும் என்று பல சினிமா பிரபலங்களும் முன்னெடுத்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அதாவது இது போக மேலும் ஒரு முன்னாள் அமைச்சர் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அதாவது திண்டுக்கல் சீனிவாசன், திமுக அரசு தற்போது ஹாட் பாக்ஸ் கொடுத்துள்ளது. இது $200 வெளியே கிடைக்கும். அதன் பிறகு சமீபத்தில் சேலை கொடுத்திருக்கிறார்கள். சேலை கொடுத்தால் போதுமா, பாவாடை கொடுக்க வேண்டாமா, பாவாடை இல்லாமல் எப்படி சேலை கட்ட முடியும் என்று பொம்பளைகள் கேள்விகளை கேட்கிறார்கள் என்றார். மேலும் அடுத்தடுத்து இவ்வாறு முன்னாள் அமைச்சர்கள் பெண்கள் குறித்து பேசுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அரசியல் வட்டாரத்தில் கண்டனங்கள் குவிந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது நயன்தாரா முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக பேசியதாகவும் இதனால் தற்போது CV சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் என்று இருவரையும் போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் நடக்கும் இந்த வேளையில் எடப்பாடிக்கு அவரது நிர்வாகிகளை பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது, பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பக்கம் பாஜகவிடம் மாட்டிக்கொண்டு முழிக்கும் எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.